நாட்டில் எல்லாமே ஆளுங்கட்சி தவிர்த்து எதிர்கட்சி தான். நாட்டில் எல்லாமே எதிரி கட்சியாக பார்க்காதீர்கள், எதிர்கட்சியாக பாருங்கள். இந்த எதிர்கட்சி இருக்கான்ல, விவசாய பண்ணைகளுடைய விவசாய பெருமக்கள், நம்முடைய சிறப்பு அழைப்பாளராக இங்கே வந்திருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள், கடந்த 5 ஆண்டு காலமாக வீதியிட சமைப்பு அதற்கு ஊக்கமும் ஆக்கமும் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய பெரியவர்கள், சகோதரிகள், தாய்மார்கள், சகோதரர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் காத்திருக்கும் ஒரு கணமும் நமது பிரச்சனைகள் மேலும் பெரிதாகின்றன. நமது எதிர்காலத்தை வடிவமைப்பதில் ஒவ்வொரு வினாடியும் முக்கியமானது. கடிகாரத்தினுடைய நேரம் விரைவாக செல்கிறது. உலகம் நம்மை உற்று நோக்கி காத்திருக்கிறது. வாய்ப்பு இருந்தும் அதை புறக்கணித்த தலைமுறையாக நாம் இருக்கக்கூடாது. மாறாக ஒன்றுபட்டு எழுந்து மாற்றத்தை நிகழ்த்திய தலைமுறையாக நாம் இருப்போம். இது ஒரு 12 வயசு பாப்பா எழுதின ஒரு புத்தகம். அந்த 12 வயசு பாப்பா கோயம்புத்தூர்ல PMC கேந்திரிய வித்யாலயாவில் படிக்கக்கூடிய ஒரு மாணவி புனிதம் செந்தில்குமார் ஒரு 2 வாரங்களுக்கு முன்பு எனக்கு இந்த புத்தகத்தை கொடுத்தாங்க. அந்த புத்தகத்தினுடைய முதல் பக்கத்திலேயே நான் படித்த வாக்கியங்கள் இடம்பெற்றிருக்கிறது. அந்த பாப்பா கிட்ட நான் கேட்டேன், கண்ணு உனக்கு 12 வயசு தான் ஆகுது, ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறீங்க, அந்த புத்தகத்துல 17 சாப்டர், மொத்தம் 17 விஷயங்களை பேசி இருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு கேன்டீன் போறாங்க. அந்த கேன்டீன்ல எவ்வளவு இயற்கையான உணவுகள் இருக்கு. கோயம்புத்தூர்ல சாந்தி சோசியல் சர்வீஸ் அத ஒரு சாப்டர் எழுதி இருக்கிறாங்க. இந்த காலத்துல இட்லி 10 ரூபா, இந்த காலத்துல தோசை 10 ரூபா, இந்த காலத்துல டீ 5 ரூபா, முழு சாப்பாடு சப்பாத்தி குருமா சாப்பாடோடு ஆரம்பித்து ஸ்வீட் வரைக்கும் 20 ரூபா, 4 துண்டு பண்ணு வாங்கினீங்கன்னா 5 ரூபா, ஒரு வெண்ணிலா கிரீம் பென் வாங்கினீங்கன்னா 18 ரூபா, ஹார்லிக்ஸ் வாங்கினீங்கன்னா 15 ரூபா, காபி 10 ரூபா, காய்கறி ஜூஸ் 5 ரூபா. இது இந்த பாப்பா அவங்களோட அப்பாவோட போகும்போது அந்த கேன்டீன்ல இருக்கக்கூடிய விலை பட்டியலை பார்க்கறாங்க. இவ்வளவு சீப்பா, இவ்வளவு எளிமையாக, அதே நேரத்தில் சுவையாக, குவாலிட்டியா கொடுக்கறாங்களே அப்படிங்கறத பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அவங்க செல்லக்கூடிய எல்லா இடத்திலும் கூட ஒரு விஷயத்தையும் உற்று பார்க்கறாங்க. அதை 17 சாப்டரா தொகுத்து ஒரு சிறுமியின் 17 கனவுகள் அப்படிங்கிற புத்தகமா எழுதியிருக்கிறாங்க. இந்த மேடைக்கு வந்த எல்லா குழந்தைகளுக்கு கூட அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி இந்த புத்தகத்தை எனக்கு அன்பளிப்பா கொடுத்திருக்கோம். நம்முடைய குழந்தைகள் அதை படிக்கணும். எப்படி நம்முடைய புனிதம் செந்தில்குமார் அவர்கள் 12 வயசுல ஒரு தீர்க்க சிந்தனைவாதியாக இருக்கிறாங்க. நம்முடைய குழந்தைகளுக்கும் கூட அந்த சின்ன ஒரு தீ பொரிய எங்கேயோ ஒரு இடத்துல ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது நம்முடைய நோக்கம். எதற்காக இந்த புத்தகத்திலிருந்து நான் பேச ஆரம்பிக்கிறேன் அப்படின்னாங்க, ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய குழந்தைக்கும் நகரத்தில் இருக்கக்கூடிய குழந்தைக்கும் என்னதான் நம்ம சொன்னாலும் கூட அடிப்படையில் அவர்களுடைய வளர்ச்சிக்கு கிராமப்புற பகுதியிலிருந்து வரக்கூடிய குழந்தைகளுக்கு நிறைய அட்வான்டேஜ் இருந்தாலும் கூட நிறைய இடத்துல டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. காரணம் வளரக்கூடிய சூழல், அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். இன்னைக்கு நம்முடைய வீதி லீடர்ஸ் அறக்கட்டளை நம்முடைய ஃபர்ஸ்ட் சேலஞ்ச், மிக முக்கியமான பிரச்சனையாக நாம் பார்ப்பது, கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நகரப்புறத்தில் ஒரு பெரிய மாநகரத்தில் பெங்களூரோ டெல்லியோ பாம்பேவோ சென்னையோ கோயம்புத்தூரோ ஒரு பெரிய நகரப்புறத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நம்முடைய கிராமப்புற குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டும் என்பது நம்முடைய மிக முக்கியமான எண்ணம், நோக்கம். இப்ப அதற்காகத்தான் கடந்த 5 ஆண்டுகளாக கடுமையான களப்பணியில வீதி லீடர்ஸ் வேலை பார்க்கிறாங்க. ஒரு சிலம்பமா இருக்கலாம், ஆனா இங்க இருக்கக்கூடிய மாஸ்டர், நல்ல மாஸ்டர் கண்டுபிடிச்சு அவங்கள கொண்டு வந்து சிலம்பத்தை சொல்லிக் கொடுக்கணும். காரணம், இன்னைக்கு சிலம்பம் கேலோ இந்தியா ஸ்போர்ட்ஸா மாறிடுச்சுங்க. 2036 இந்தியாவுக்கு ஒலிம்பிக் போட்டி ஒருவேளை கிடைக்கும் பொழுது, நிச்சயமா கிடைக்கும் பொழுது ஒலிம்பிக் போட்டியாக வருவதற்கும் சிலம்பத்திற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு ஒலிம்பிக் போட்டியை நடத்தக்கூடிய ஒரு நாடு தனக்கு பிடித்த 2 விளையாட்டை அவங்க நடத்தக்கூடிய ஒலிம்பிக் போட்டியில் அவங்க அதை வச்சுக்கலாம். கபடி வச்சுக்கலாம், சிலம்பம் வச்சுக்கலாம். இன்னையிலிருந்து நாம தயார் பண்ணி கொண்டு வரும் பொழுது 2036 இன்னும் 10 ஆண்டுகள் கழித்து அரவையில் இருந்தோ பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமப்புற பகுதியில் இருந்து யாராவது ஒரு குழந்தைக்கு நிச்சயமாக
சிலம்பத்துல இந்தியாவுக்கு தங்க பதக்கம் கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்புனா ஏன் நம்ம உருவாக்க கூடாது? நம்ம சிந்தனை எல்லாம் ஒரு வெறும் சிலம்பத்தை கட்டிட்டு அவங்க கிராமத்தில் இருக்கக்கூடாது, இன்னும் மேலே போவதற்கு ஒரு வாய்ப்பு. இன்னைக்கு இந்தியாவுடைய செஸ்ல ஒரு பேசும்பொழுது ஒரு சகோதரி சொன்னாங்க, கிராண்ட் மாஸ்டர்ஸ் தமிழ்நாட்டில் தான் இன்னைக்கு அதிகப்படியான கிராண்ட் மாஸ்டர்ஸ் இந்தியாவில் இருக்கிறாங்க, நம்முடைய தமிழகத்துல தான் அதிகப்படியான யங் கிராண்ட் மாஸ்டர்ஸ் இருக்காங்க. ஆனா உன்னிப்பா நீங்க பாக்குறீங்க அப்படின்னா அந்த கிராண்ட் மாஸ்டர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு கோச் நகரப்புறத்தில் கிடைக்கிறார். இப்ப ரமேஷ் அவங்க எடுத்துக்கிட்டீங்க, எம்பி ரமேஷ் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரக்னானந்தா உருவாக்குறாங்க, அவங்க சகோதரி வைஷாலியை உருவாக்குறாங்க, இன்னும் பெரிய பெரிய மனிதர்களை கோச் ரமேஷ் உருவாக்கிட்டே இருக்கிறாங்க. சிட்டியில ஒரு ஸ்பெசிபிக் அட்வான்டேஜ் இருக்கு. ஆனா கிராமப்புறத்தில் ஒரு குழந்தை படிக்கும் பொழுது சூழல், இயற்கை, சுற்றுச்சூழல் நன்றாக இருந்தாலும் கூட ஃபெசிலிட்டி அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. அதை உடைக்க வேண்டும் என்பது வி தி லீடர்ஸ் நோக்கம். ஆனால் இந்த ஆண்டு நீங்க மேடையில பேசும் பொழுதே சொன்னீங்க, இப்ப நாம செஸ் ஆரம்ப காலம் சொல்லி கொடுத்துட்டோம், குழந்தைகள் கத்துக்க ஆரம்பிச்சுட்டாங்க, விளையாடுறாங்க, உள்ளூர்ல பதக்கம் வாங்குறாங்க, தமிழக அளவுல வாங்குறாங்க, கரூர்ல வாங்குறாங்க. நம்முடைய நோக்கம் எல்லாம் உங்களை இன்னும் கிராண்ட் மாஸ்டரா ஒரு ILO ரேட்டிங்ல உங்களை மேல கொண்டு போகணும், அதுல அதிகப்படியான எண்ணிக்கையில நீங்க மேல வரணும், ஒரு கிராண்ட் மாஸ்டர் உருவாக்கணும் அப்படிங்கிற நோக்கம். ஆனா இன்னைக்கு நாம செய்யறது ஃபவுண்டேஷன் லெவல் ஒர்க். ஆனா நிச்சயமா வருகின்ற காலத்துல ஒரு நகரத்துல கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிராமப்புறத்துல உங்களுக்கும் அதை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்கின்ற போராட்டத்தை நாங்கள் கையில் எடுத்திருக்கின்றோம். நிச்சயமாக அதை சாத்தியமாக்குவோம் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதே போல அடுத்து நாம் சாப்பிடக்கூடிய உணவு, லெமன் செய்யலாம் முன்னாடி இருக்கிறாங்க, முன்னெடுக்கையில் நிறைய விவசாய பெருமக்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். எனக்கு தெரிஞ்சு 20 ஆண்டுகளுக்கு முன்பே அவங்கள டெக்ஸ்டைல் ஃபீல்டுல கொடி கட்டி பறந்தவர்கள். ஒரு நாள் எனக்கு எதுவும் வேண்டாம் என்று மூட்டை முடிச்சு கட்டிவிட்டு கிராமத்தை நோக்கி படையெடுத்து கிராமத்தில் விவசாயம் பண்ணி அங்க இயற்கை விவசாயத்தோடு சார்ந்து வாழ்ந்து அவங்க தயாரிக்கக்கூடிய உணவை அவங்களாகவே உண்டு இன்னைக்கு நமக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய மனிதர்கள் இந்த முன்னெடுக்கையில் அமர்ந்திருக்கிறார். எதற்காக இதை நான் சொல்றேன்னாங்க, இன்னைக்கு நம்முடைய நாட்டை பொறுத்தவரை உலகத்தினுடைய பல நல்ல விஷயங்கள் நம்முடைய பாரத நாட்டில் நடந்தாலும் கூட உலகத்தினுடைய கேன்சர் கேபிட்டலாக மாறி இருக்கின்றோம், உலகத்தினுடைய டயபெட்டிஸ் டைப் 1 டைப் 2 சுகர் கேபிட்டலாக மாறி இருக்கின்றோம், உலகத்தினுடைய ரத்த அழுத்த நோய் பிபி பிளட் பிரஷர் அதனுடைய கேபிட்டலா மாறி இருக்கும், இந்த உலகத்தினுடைய அல்சர் கேபிட்டலாக மாறி இருக்கின்றோம். இவ்வளவு ஓடுவது எதற்காக, இவ்வளவு பணம் சம்பாதிப்பது எதற்காக, எல்லோரும் நகரத்தை நோக்கி படையெடுப்பது எதற்காக? அதை உடைத்து மறுபடியும் கிராமப்புறத்தில் ஆரோக்கியமான முறையில் நாம் நம்முடைய உணவை தயாரிக்கணும், அந்த உணவை உண்ணணும். இளைஞர்கள், படித்த இளைஞர்கள் திரும்ப கிராமத்தை நோக்கி வர வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு இன்னொரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை நாம் இங்கே செய்திருக்கின்றோம். 2 நாட்கள் 7 நாட்கள், அண்ணா கொஞ்சம் மைக் நல்ல மைக்கா இருந்தா கொஞ்சம் மாத்தி கொடுங்க. 2 நாட்கள் 7 நாட்கள் இன்னைக்கு நம்முடைய படித்த மாணவர்கள் யாராக இருந்தாலும் கூட, நம்முடைய படித்த மாணவர்கள் யாராக இருந்தாலும் கூட 2 நாட்கள் 7 நாட்கள் என்ற 11 விவசாய பெருமக்களை இன்னைக்கு அறிமுகப்படுத்தணும். ஐஐடி பல்கலைக்கழகத்தில் இந்த இயற்கை மனிதர்களை கொண்டு வந்து அவங்களை அறிமுகப்படுத்தி அவர்களோடு வி தி லீடர்ஸ் இணைந்து இந்த இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் 2 நாட்கள் 7 நாட்கள் நம்முடைய இளைஞர்கள் அவங்க பண்ணையில போய் தோட்டத்துல தங்கி அவங்க கிட்ட கத்துக்கிட்டு வந்து சின்ன அளவுல வீட்டினுடைய மொட்டை மாடியில 1/2 ஏக்கர்ல 1 ஏக்கர்ல 2 ஏக்கர்ல படிப்படியாக அவர்கள் அறம் சார்ந்த இயற்கை சார்ந்த ஒரு உணவுக்கு மாற வேண்டும் என்பதற்காக ஒரு முயற்சி. அதற்காக 11 விவசாய பெருமக்களை மேடைக்கு அழைத்து அவர்களோடு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை நாம் நடத்தியிருக்கின்றோம். அதே போல அருமை சொந்தங்களை இன்னைக்கு சாரதா பவுண்டேஷன் மேலே நம்முடைய 6 தாய்மார்கள் மேல வந்தாங்க. ஒருத்தர் கேட்ட நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறேன், எம்டெக் படிச்சிருக்கிறேன். இன்னொரு அம்மாட்ட கேட்ட என்ன படிச்சிருக்கீங்க? நான் 12வது படிச்சிருக்கேன் அப்படின்னா. இன்னைக்கு இவ்வளவு டேலண்ட் கிராமப்புற பகுதியில் இருக்குதுங்க. இவ்வளவு டேலண்ட் படித்த நம்முடைய பெண்கள் திருமணமாய் கிராமத்துக்கு வர்றாங்க, வீட்டோடு இருக்கின்றார்கள். அதை உடைக்க வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு அவர்களோடு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம். ஒரு கிராமத்தில் அவர்களை கண்டுபிடித்து இவங்களோட சேர்ந்து 3 மாத காலம் தினமும் 2 மணி நேரம் அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து அவங்கள பிரைமரி கிளாஸ் 1வது 2வது 3வது 4வது 5வது 6வது 7வது 8வது
பிரைமரி கிளாஸுக்கு அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அவர்களை டியூஷன் டீச்சராக மாற்ற வேண்டும் என்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தையும் கூட இங்கே செய்திருக்கின்றோம். இன்னைக்கு ஆரம்பத்தில் 6 நம்முடைய தாய்மார்கள் சகோதரிகள் மேலே வந்து அவங்க இந்த பயிற்சி எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சில பேர் இப்பவே பாடமும் நடத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப ஏற்கனவே அவங்க படிச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு ஃபண்டமெண்டல்ஸ் தெரியும். தினமும் 2 மணி நேரம் அவங்க பயிற்சி எடுக்கணும். 3 மாதம் காலம்னா 90 நாட்கள் அவர்கள் பயிற்சி எடுத்த பின்பு ஒரு பேசிக் மேத்தமேட்டிக்ஸ், பேசிக் பிசிக்ஸ், பேசிக் கெமிஸ்ட்ரி அந்த ஊர்ல கிராமப்புற குழந்தைகளுக்கு ஃபவுண்டேஷன் லேர்னிங் அவங்க பள்ளிக்கூடத்தில் படித்து முடித்து விட்டு கிராமத்தில் வீட்டில் இருக்கும் பொழுது அக்கப்பக்கத்தில் இவர்கள் அவர்களை அழைத்து அவங்களுக்கு பேசிக் ஃபவுண்டேஷனல் லிட்ரஸியை சரி பண்ணி கொடுக்கும் பொழுது எதற்காக நம்முடைய அன்பு சகோதரர் மேடையின் மீது திரு அஸ்வின் அவர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்களோ அதை அடிப்படையில் சரி செய்ய வேண்டும் என்பதற்கான நோக்கம். அதனால் இந்த மேடையில் 3 நல்ல விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். 3வது விஷயம், நம்முடைய சகோதரி அவங்க முதல் தலைமுறை பட்டதாரி. அவங்க இன்னைக்கு 2 வீலர் 4 வீலர் அதை வந்து இன்னைக்கு சோலார் பேட்டரி டெக்னாலஜி அதை பயன்படுத்தி ரெனியூவபிள் எனர்ஜியை நோக்கி அதை கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க. அவர்களோட ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம், கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் வாய்ப்பு கொடுத்து அவங்களையும் அதை மாற்றணும், அவங்களுக்கும் இந்த மெக்கானிக்ஸ் புரிய வைக்கணும். ஒரு கிராமத்தில் ஒரு சின்ன சின்ன கிராமத்திலும் கூட இந்த AR4 டெக் பிரைவேட் லிமிடெட் என்ன செய்யறாங்களோ அவருடைய தூதுவர்களாக யாராவது இருக்க வேண்டும் என்பதற்கான முயற்சி இன்னைக்கு சகோதரி சிவசங்கரி அவங்களும் மேடையின் மீது இருக்கிறாங்க. மிகுந்த மகிழ்ச்சி என்னன்னா இன்னைக்கு வீதியிட பொறுத்தவரை கிராமப்புறத்தில் ஒரு மாற்றம், அதற்காக இவ்வளவு முயற்சிகளை நாம் கையில் எடுத்து செய்து கொண்டிருக்கின்றோம். அது இயற்கை விவசாயமாக இருக்கட்டும், ஃபவுண்டேஷன் லிட்ரஸி ஆரம்பத்தில் படிக்கக்கூடிய குழந்தைகளுடைய கல்வியை அந்த தரமா பிக்ஸ் பண்ணி மேல 10th 11th 12th அனுப்புறோம். ஆரம்பத்தில் விளையும் பயிர் முளையிலே தெரியும். எப்படி தெரியுங்க? அந்த பயிருக்கு சரியான விதை போடணும், சரியான தண்ணீர் கொடுக்கணும், சரியான உரத்தை போடும் பொழுது மட்டும்தான் அதுல இருந்து காய் வரும், கனி வரும். அந்த ஆரம்பத்தில் 1ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்புக்குள்ள இதையெல்லாம் நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க 9, 10, 11, 12 அதன் பிறகு காலேஜ் போகும் பொழுது ப்ரொடக்டிவ் ஹியூமன் பீயிங்காக அவர்கள் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு பயன் பெறக்கூடிய மனிதர்களாக அவர்கள் மாறுவார்கள் என்கின்ற பெரிய நம்பிக்கையோடு இதை கையில் எடுத்திருக்கின்றோம். அது மட்டும் இல்லாம கிராமப்புறத்தில் சிலம்பமாக இருக்கட்டும், பரதநாட்டியமாக இருக்கட்டும், அது செஸ்ஸாக இருக்கட்டும், இங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் இன்னைக்கு இதை நாம ஒரு சின்ன டேஸ்ட் கொடுக்கிறோம். எல்லாமே நம்ம சொல்லிக் கொடுக்கலீங்க. அந்த நாக்குல அந்த தேனுடைய ஒரு சொட்டை மட்டும்தான் நம்ம வைக்கிறோம். ஒரு சொட்டு தேன் அந்த குழந்தையினுடைய நாக்கில ஒரு சொட்டு தேன் படும் பொழுது அந்த தேனுடைய சுவை அவங்க மனசுல எப்பொழுதுமே இருக்கு. அந்த செஸ் போர்ட்ல அந்த முதல் காயினை நவுத்துறாங்க, ஒரு பேசிக் டெக்னிக்கு தெரிஞ்சுக்கிறாங்க, பரதநாட்டியத்திற்கான ஒரு ஃபவுண்டேஷன் கிளாஸ் அட்டன் பண்றாங்க, சிலம்பத்தை கத்துக்கிறாங்க. இது அவங்களுடைய நாக்கில வைக்கக்கூடிய ஒரு தேனுக்கு சமம். அதன் பிறகு அவர்களாக தேட ஆரம்பிப்பாங்க. இன்னும் கத்துக்கணும், இன்னும் நாம பெரிய இடத்துக்கு போகணும், இன்னும் நிறைய காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும், பெரிய பெரிய ஆட்களோடு போட்டி போடணும். அந்த எண்ணம் ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு உருவாகும். அதையும் கூட நம்முடைய வீத லீடர்ஸினுடைய தன்னார்வ குழுவினுடைய நண்பர்கள் செய்கின்றார்கள். குறிப்பாக அரவக்குறிச்சியினுடைய நம்முடைய கோஆர்டினேட்டராக இருக்கக்கூடிய அருமை சகோதரர் பாஸ்கர் அவர்கள் இதை ஒரு பேஷனா, இது ஒரு பேஷனா. நான் எத்தனையோ மனிதர்களை சந்திக்கின்றேன், ஆனா ஒரு விஷயத்தை முழு மனதோடு தன்னுடைய மனதோடு முழுமையாக அதை செய்யக்கூடிய மனிதர்கள் ரொம்ப குறைவு. அதுல பாஸ்கர் அவர்களும் அந்த மனிதர்களை ஒருவர். ஒரு வானம் பார்த்த பூமியில விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய பகுதியில கடந்த 5 ஆண்டுகளாக முழுமையாக தன்னை அர்ப்பணித்து இந்த பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல இன்னைக்கு இந்த ஸ்கில்லிங் ப்ராஜெக்ட் தலைவா ஸ்கில்லிங் குழந்தைகளுக்கு ஃபவுண்டேஷன் லிட்ரஸி பிக்ஸ் பண்ணணும், லீடர்ஷிப் குவாலிட்டியை கொடுக்கணும் அப்படின்னு அதற்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரர் பிரவீன் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். பவானி பகுதியை சார்ந்தவங்க, கோயம்புத்தூர் நம்முடைய ஹெட் ஆபீஸ்ல இருக்கிறாங்க. பிரவீன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல டாக்டர் ஷாம் அவர் அடிப்படையில் ஒரு மருத்துவர், வேறு வேறு அமைப்பில் பணி செய்தவர். இன்னைக்கு முழு நேரமாக நம்முடைய வீதலீடு அமைப்பு ஆந்திரா மாநிலத்தை சார்ந்தவர். இன்னைக்கு நம்முடைய இயற்கை விவசாயம் அந்த டீமை ஹெட் பண்றாரு. அவரும் கோயம்புத்தூர் நம்முடைய ஹெட் ஆபீஸ் சார்ந்து இருக்கிறாங்க. இன்னைக்கு அருமை சகோதரர் டாக்டர் ஷாம் அவர்களுக்கும் கூட இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல எத்தனையோ மனிதர்கள், எத்தனையோ வாலண்டியர்ஸ் இன்னைக்கு டிஷர்ட் போட்டு இருக்கிறார். படித்தவர்கள்,
ஒரு வேலை பார்க்கறாங்க, கார்ப்பரேட்ல இருக்கிறாங்க, சொந்தமா ஒரு கம்பெனி நடத்துறாங்க. ஆனாலும் நேரம் கொடுத்து பரமத்தி வேலூராக இருக்கட்டும், ராசிபுரமாக இருக்கட்டும், அரவக்குறிச்சியாக இருக்கட்டும், கோயம்புத்தூராக இருக்கட்டும், நேரம் கொடுத்து அந்த சென்டரை ரன் பண்றாங்க. நேரம் கொடுத்து அந்த சென்டரை நல்ல மனிதர்களுக்கு அறிமுகப்படுத்துறாங்க. அதனால இந்த நேரத்தில் எல்லோருக்கும் பரமத்தி வேலூர், ராசிபுரம், அரவக்குறிச்சி, கோயம்புத்தூர் இந்த எல்லா பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய தாராபுரம், மூலனூர் பகுதியில் இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் அவரும் இங்க இருக்கிறாங்க. எல்லோருக்கும் அந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். காரணம், நேரம் கொடுத்து இந்த அமைப்பை முன்னாடி எடுத்துட்டு போறாங்க. அடிப்படையில் இந்த அமைப்பை நாம் 5 ஆண்டுகளுக்கு முன்பு ஆரம்பிக்கும் பொழுது ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் கேட்டோம். ஒரு மனிதன், அந்த மனிதனுக்கு 2 நாள் முக்கியமான நாள். 2 நாள் என்னை பொறுத்தவரை முக்கியமான நாள். முதல் நாள் என்பது அந்த மனிதன் பிறந்த நாள். பிறந்த நாள் ரொம்ப முக்கியம். அந்த பூமிக்கு வந்திருக்கிறாங்க, ஒரு ஜென்மம் கிடைச்சிருக்கு, ஒரு உயிர் புதிதாக உருவாகி இருக்கிறது, முக்கியமான நாள். அதை விட என்னை பொறுத்தவரை அதை விட முக்கியமான நாள் எதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த மனிதனுக்கு ஏன் பிறந்தோம் என்று தெரிந்த நாள், பிறந்த நாளை விட முக்கியமான நாள். இன்னைக்கு பல இடத்துல நான் பிறந்த நாள் கொண்டாடுறோம், கேக் வெட்டி கொண்டாடுறோம். என்னை பொறுத்தவரை இன்னும் கொஞ்ச நாள்ல பிறந்த நாள் கொண்டாடுறதை விட நாம் ஏன் பிறந்தோம் என்று தெரிந்த நாளை கொண்டாட ஆரம்பிக்கும் பொழுது அதற்கு இன்னும் மகத்துவம் கிடைக்கும். இன்னைக்கு வீதியிட அமைப்பினுடைய முக்கியமான வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏன் பிறந்தோம் என்பதை மனிதர்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன தீப்பொறியாக நாம் அதை கொடுக்கணும் அப்படிங்கறத நம்முடைய நோக்கம். என்னுடைய வாழ்க்கை விவசாயத்துல சந்தோஷமா இருக்கா, சந்தோஷமா விவசாயம் பண்ணு. இயற்கை விவசாயம் பண்ணணுமா, சந்தோஷமா பண்ணுங்க. இல்ல நான் 3 நேரம் செஸ் மட்டும் விளையாட்டு எடுக்கணுமா, சந்தோஷமா பண்ணுங்க. இல்ல நான் 3 நேரம் இந்த வேலையை செய்யணுமா, சந்தோஷமா பண்ணுங்க. ஏன்னா அடிப்படையில ஒரு ஆத்ம திருப்தி, பரம திருப்தி. நம்ம திருப்திங்கிற வார்த்தையை சாதாரணமா பயன்படுத்துறோம். ஒரு லட்டு சாப்பிடுங்க, நல்ல சுவையா இருந்தா திருப்தி. நல்ல படம் பாருங்க, நல்ல சுவையா இருந்தா திருப்தி. ஒரு நல்ல இசையை கேளுங்க, அது சுவையா இருந்தா அது திருப்தி. அது எல்லாமே திருப்தி தான். அதை தாண்டி நாம் 2 வார்த்தையை பயன்படுத்துறோம். ஆத்ம திருப்தி, பரம திருப்தின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறோம். அது பாத்தீங்கன்னா அது நிலையான திருப்தி. லட்டு சாப்பிடும்போது மட்டும்தான் திருப்தி. லட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அரை மணி நேரத்தில் அந்த திருப்தி போயிடும். படம் பார்க்கும் பொழுது நன்றாக இருக்கும், நல்லா அடிச்சிருக்காங்க, நல்ல இசை நல்லா இருக்கு, 1 மணி நேரம் கழிச்சு போயிடும். ஆனா நிலையான திருப்தி ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டும் என்றால் அந்த மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சேவை செய்யும் பொழுது மட்டும்தான் நிலையான திருப்தி அந்த மனிதனுக்கு இருக்கு. பணமும் கூட, ஒரு பொருளும் கூட, ஒரு சோசியல் டைட்டில், ஜாப் டைட்டில், இங்க இருக்கிற நம்ம எல்லோருக்குமே ஏதோ ஒரு டைட்டில் இருக்கு. எல்லாருக்கும் டைட்டில் இருக்கு. டாக்டர், இன்ஜினியர், மருத்துவர், ஆண்டர்பிரனர், எல்லாருக்கும் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர், விவசாயி, எல்லாருக்கும் டைட்டிலுங்க. எனக்கும் ஒரு டைட்டில் இருக்கு. ஆனா இது எல்லாமே திருப்தி மட்டும்தான். ஆனா எப்போ ஒரு மனிதன் என்னுடைய டேலண்ட், என்னுடைய ஸ்கில், எனக்கு ஆண்டவன் கொடுத்திருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் இன்னொரு மனிதனுக்காக நான் பயன்படுத்துகின்றேன் என்கின்ற எண்ணம் வரும் பொழுது அது பரம திருப்தியாக மாறுகிறது. என்னுடைய ஆசை தொடர்ந்து வீத லீடர்ஸ் இருப்பது நிறைய மனிதர்களை பரம திருப்தி மனிதர்களாக மாற்றணும், எப்பொழுதுமே சந்தோஷமா இருக்கும். இன்னைக்கு ஐயா சொல்றாங்க, ஐஐடியில தமிழ்நாட்டை பொறுத்தவரை இன்னைக்கு நாம 13வது இடத்துல இருக்கும். கடந்த 5 ஆண்டுகளை நீங்க பாத்தீங்கன்னா 2022, 23, 24, 25 அந்த 4 ஆண்டுகளை முழுமையா பாத்தீங்கன்னா மொத்தமா தமிழ்நாட்டிலிருந்து ஐஐடிக்கு எவ்வளவு பேர் போயிருக்காங்கன்னா 2087 பேர். 4 ஆண்டுகள் முழுமையாக ஐஐடி 2087 பேர். ஆனா ராஜஸ்தான்ல 10,000 பேர், மகாராஷ்டிராவிலிருந்து 8,000 பேர், தெலுங்கானாவிலிருந்து 7,600 பேர், உத்தரப்பிரதேசிலிருந்து 7,300 பேர், ஆந்திராவிலிருந்து 7,100 பேர், மத்திய பிரதேசிலிருந்து 3,400 பேர், டெல்லியிலிருந்து 3,200, ஹரியானாவிலிருந்து 2,900, பீகாரிலிருந்து 2,900, கர்நாடகால 2,800, வெஸ்ட் பெங்கால் 2,400, குஜராத் 2,400, தமிழ்நாடு 2,087. எதற்காக நான் திரும்ப படிக்கிறேன்? ஏன்னா ஒரு பேசியிருக்காங்க, 1 மணி நேரம் பேசினார். திரும்ப நான் ஏன் படிக்கிறேனாங்க, பணத்தை பொறுத்தவரை எப்பொழுதுமே அது பழைய பணத்தோடு சேராது. பணம் எப்பொழுதுமே புதிய பணத்தோடு மட்டும்தான் சேரும். அது பேசிக்ஸ் ஆஃப் மணிக்கு டிஃபைன் பண்ணுவாங்க. மணி will always merge with the new money. Money will never go towards old money. இன்னும் 20 ஆண்டுகள் கழித்து இந்தியா எப்படி இருக்கும் என்பதற்கு இது ஒரு சான்று. இப்ப இருந்து 20 வருஷம் கழிச்சு இந்தியாவுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கும், இந்தியாவுடைய மாநிலங்கள் எப்படி இருக்கும், ஒரு மாநிலமும் நம்பர் 1 நம்பர் 2. இன்னைக்கு இந்தியாவில் அதிகாரப்பூர்வமாக
இரண்டாவது மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு. எந்த குறியீடை பார்த்தாலும் கூட மகாராஷ்டிரா முதல் மாநிலம், தமிழ்நாடு இரண்டாவது மாநிலம். காரணம், கடந்த 50 ஆண்டுகளாக நம்முடைய கவனம் எல்லாம் காமராஜர் ஐயா காலத்திலிருந்து நிறைய மனிதர்களை படிக்க வைக்கணும். காமராஜர் ஐயாவுடைய 9 ஆண்டு காலம் 1954 1963 வரை 9 ஆண்டுகள்ல 18,000 பள்ளிக்கூடங்களை திறந்தார். 18,000 பள்ளிக்கூடம், 12,000 பூட்டி கிடந்த பள்ளிக்கூடத்தை திறந்தாரு. அந்த குலக்கல்வி வந்த பிறகு சில பள்ளிக்கூடம் பூட்டினாங்க, திறந்தாரு. 12,000 பூட்டப்பட்ட பள்ளிக்கூடங்களும் 6,000 புதிய பள்ளிக்கூடத்தை திறந்தாரு. 18,000 பள்ளிக்கூடம். அப்ப தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் என்ன ஆச்சுனாங்க, நிறைய பேர் படிக்கணும் நினைச்சாங்க. குவான்டிட்டி ஓவர் குவாலிட்டி. குவாலிட்டி முக்கியம் இல்ல, எல்லாரும் படிக்கணும். டிஓ மேடம் முன்னாடி இருக்காங்க. கிராமத்தில் இருக்கிறவங்க படிக்கணும், நகரத்தில் இருக்கிறவங்க படிக்கணும், 10வது மேல படிக்கணும், பெண்கள் படிக்கணும், குறைந்தபட்சம் ஒரு கல்லூரிக்கு போய் ஒரு டிகிரி வாங்கணும். இன்னைக்கு இந்தியாவை பொறுத்தவரை கடந்த 20 ஆண்டுகளாக குவான்டிட்டியிலிருந்து குவாலிட்டிக்கு மூவ் ஆயிட்டோம். எல்லா மாநிலத்திலும் எல்லாருமே படிக்கிறாங்க. ஆனா எங்க படிக்கிறாங்கிற கேள்வி இன்னைக்கு நம்ம முன்னாடி இருக்கு. குவாலிட்டி ஓவர் குவான்டிட்டி. ஐஐடில படிக்கிறாங்களா, எய்ம்ஸ்ல படிக்கிறாங்களா, என்ஐடில படிக்கிறாங்களா, ஐஐடில படிக்கிறாங்களா, இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் பல்கலைக்கழகத்தில் அண்ணா யூனிவர்சிட்டியில படிக்கிறாங்களா? காரணம், நாம சொல்றோம் எல்லா பள்ளிக்கூடமும் சமம்ங்கிறோம், எல்லா கல்லூரியும் சமம்ங்கிறோம். ஆனா அடிப்படையில் சமம் கிடையாது. 90% பேட்டன்ட் எங்க ஃபைல் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவுடைய முதல் 100 பல்கலைக்கழகத்துல தான் 90% பேட்டன்ட் ஃபைல் ஆகுது. எங்க அதிகமா கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க? இந்தியாவுடைய முதல் 100 பல்கலைக்கழகம். யார் அதிகமா வேலை வாய்ப்பு உருவாக்குறாங்க? இந்தியாவுடைய முதல் 100 பல்கலைக்கழகம். இன்னைக்கு நம்முடைய எண்ணம் எல்லாம் பெஸ்ட் காலேஜுக்கு நாம அனுப்ப முடியுமா அப்படிங்கறதா நம்முடைய எண்ணம். ஆனா இன்றைய அரசியல் அதை பிரதிபலிக்கல. இன்றைய அரசியல் அதை பத்தி பேசல. இன்றைய அரசியல் அதை பத்தி பேசினாவே தவறுன்னு நினைக்கிறாங்க. அதை வீத லீடர்ஸ்ல பேசணும்னு நினைக்கிறோம். நம்முடைய குழந்தைகளை மோட்டிவேட் பண்ணி, நீங்க ஐஐடி போகணும், உங்களால முடியும். நீங்க ஐஏஎம் போகணும், உங்களால முடியும். நீங்க என்ஐடி போகணும், உங்களால முடியும். ஐஏஎஸ் ஆகணும், உங்களால முடியும். அந்த கனவுகளை கொடுக்கணும். அது செய்யும் பொழுது என்ன ஆகுனாங்க, இவங்க எல்லாம் அந்த பெஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் போகும் பொழுது நல்ல மனிதர்களை பார்க்கறாங்க, எக்ஸலன்ஸை சேஸ் பண்றாங்க, திரும்ப அவங்க வந்து பெரிய ஆளுமைகளாக மாறுகின்றார்கள். அதனால்தான் மேலே இருக்கக்கூடிய திரு அஸ்வின் அவர்கள் பேசியது மிக மிக முக்கியம். என்ஐடியில கூட தமிழகத்தை பொறுத்தவரை 12வது இடத்துல இருக்கும். ஐஐஐடியை பொறுத்த வரைக்கும் தமிழகம் 8வது இடத்துல இருக்கு. இது எல்லாம் கூட நாம் முதல் படி மூலமாக கிராமப்புறத்துல அந்த தாய்மார்களை தயார் பண்ணி பவுண்டேஷன் லிட்ரஸியை சரி பண்ணும் பொழுது குழந்தைகள் 8வது 9வது 10வது வரும் பொழுது நாலேஜபிளா, ஸ்கில்ஃபுல்லா, பேசிக் கான்செப்ட தெரிஞ்ச குழந்தைகளா நிச்சயமாக அந்த குழந்தைகள் அடுத்த கட்டம் வருவாங்க என்கின்ற நோக்கம் சமம். அதனாலதான் எனக்கு அவங்க கொடுத்திருக்கக்கூடிய டைட்டில் சீஃப் சர்வன்ட் அப்படின்னா முதன்மை சேவகன் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஒரு பிரசிடென்ட்டோ அப்படின்னு கொடுக்கல. முழு நேரமா வேலை செய்யறவங்களுக்கு சிஇஓங்கிற டைட்டில் கொடுத்திருக்காங்க. தொடர்ந்து நம்ம மெயின்டைன் பண்ணது ரொம்ப முக்கியங்க. அதனால முடிந்தவரை என்னுடைய புகைப்படத்தையும் கூட நீங்கள் தவிர்க்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை எல்லா ஆண்டும் வைப்பது போல இந்த ஆண்டும் நான் வைக்கிறேன். எல்லா இடத்துலையும் தவிர்த்துட்டீங்க, இருந்தும் 2-3 புகைப்படம் இருக்கு, அதுவும் அடுத்த ஆண்டு வராத மாதிரி நீங்க பாத்துக்கணும் அப்படிங்கிற அன்பான வேண்டுகோளை வைத்து இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெரியவர்கள், தாய்மார்கள், நம்மை நம்பி வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா.